என்று சொல்லியும் சித்தரித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடுத்த வசனத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கமும் கூட, and they said the god of Hebron had met with us. God of Hebron, எபிரேயர்களுடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்கிற பதிலையே சொல்கிறார்கள். எபிரேயம் என்பது இங்கு மாற்றப்படவில்லை, எபிரேயர்களுடைய தேவன் என்பதும் இங்கு மாற்றப்படவில்லை. ஆனால் கர்த்தர் என்கிற சொல் ஆங்கிலத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது லார்டாக. நம்ம இதை கொஞ்சம் ஆழ்ந்து ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது. ஏன்னா இது இறைவனுடைய பெயர் என்பதால், கர்த்தரின் நாமம் என்பதால். தமிழில் கர்த்தர் என்றும் ஆங்கிலத்தில் லார்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுக்க முழுக்க எபிரேய தேவனை குறித்து பேசுகிறது. அப்படி என்று சொன்னால் நான் வைத்திருக்கக்கூடிய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இதோடு சேர்ந்து எழும்புது. எல்லாரும் பரிசுத்த வேதாகமம் தான் சொல்றோம், அவங்களும் ஹோலி பைபிள் தான் சொல்றாங்க. ஆனா எல்லா வேதத்தினுடைய முதல் பக்கத்திலும் இது எபிரிய கிரேக்க பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது என்கிற வார்த்தை இடம்பெறுகிறது. அப்படின்னா மூலப்பிரதி என்பது அது எபிரேயத்தில் இருந்திருக்கிறது. எபிரேய தேவனை பற்றி பேசக்கூடிய எபிரேய வேதத்தை தமிழில் மொழிபெயர்த்து வைத்துக்கொண்டு நான் எனக்கென்று விருப்பப்பட்ட ஒரு பெயரை அந்த இறைவனுக்கு வைத்து வருகிறேன். அப்படிதான் ஆங்கிலேயர்கள் லார்ட் என்றும் தமிழர்கள் கர்த்தர் என்றும் சொல்லி அந்த பெயரை சூட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இப்போ எப்படி எபிரேய வேதம் என்று சொல்லி இந்த வேதாகமம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறதோ அதுபோலவே தேவனும் தன்னை எபிரேயர்களின் தேவன் என்று சொல்லி அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அதை தான் மோசே முன்மொழிகிறார், இவர் எபிரேயருடைய தேவன் என்று சொல்லி. இப்போ இதுக்கான இந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்க்கணும்னா கர்த்தர் என்கிற சொல் முதலில் இடம்பெறக்கூடிய வசனம் எது அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய வேண்டியது இருக்கு. ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம பார்க்கிற போது, தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்று சொல்லி அந்த வசனம் இருக்குது. இந்த வசனத்துல முதலா இந்த வேதத்துல நம்ம கர்த்தர் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இதே தான் ஆங்கில பைபிள்லையும் லார்ட் என்கிற வார்த்தை அங்க வந்திருக்கும். அப்ப இந்த வாக்கியத்தை நம்ம ஆராய்கிற போது இதற்கான மூலப்பிரதிக்கு நம்ம போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்ப இதே வசனத்தை ஆதியாகமத்தை நாம் எபிரேய பைபிள்ல நம்ம தொடர்ந்து வாசிக்கிற போது இங்க கர்த்தர் என்கிற இடத்திலே அங்க யோத்கே வாவ்கே என்கிற 4 எழுத்துக்கள் இடம்பெறுது. இதை யாவா என்று சொல்லி வாசிப்பார்கள். ஆனால் இதை அசுத்த உதடுள்ள மனிதர்கள் யாரும் தன்னுடைய வாயினால் பேசக்கூடாது என்கிற கட்டளைக்குட்பட யாத்ராகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கிற போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுது. அப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையில் ஒண்ணு, இறைவனுடைய பெயரை நீங்கள் வீணிலே வழங்கக்கூடாது என்று சொல்லி. இந்த கற்பனையை கடைபிடிப்பதற்காக அவர்கள் அந்த நாமத்தை இன்று கூட இஸ்ரவேல் மத்தியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வருடத்திற்கு ஒரு முறை அவர்கள் கூடி அவருடைய மத போதகர்